ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன். நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நெத்திலியை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் 4, தக்காளி 4, பூண்டு 10 பல், கருவேப்பிலை, புளி ஒரு நெல்லிக்காய் சைஸு எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இப்போது இதில் தக்காளி எடுத்து அதில் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு அந்த குழம்பு திக்னஸ் கிடைக்கும். இப்போ நான் 4 தக்காளியில் ஒரு 2 தக்காளியை நல்லா இதில் கரைச்சி விட்டுருக்கேன். சும்மா ஒரு தக்காளி இருந்தால் போதும் நம்ம தாளிக்கிறதுக்கு. இப்போ இன்னும் அந்த இன்னொரு தக்காளியும் நான் நல்லா பிசைஞ்சு விட்டுடுறேன். இப்போ நெத்திலியை நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி மண் இருக்கும், தலைலாம் கட் பண்ணிவிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணிக்கேன். க்ளீனிங்லாம் நான் போடலை. இப்போ வீடியோ சிம்பிளாக முடிச்சிடணுன்னுட்டு இப்போது 4 ஸ்பூன் மிளகாத்தூள் இதில் ஆட் பண்ணுறேன். தாளிக்கும் போது இன்னும் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூன் தான், அதனால் இதில் போட்டிருக்கேன். வெறும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட என்னென்ன மிளகாத்தூள் இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை நல்லா கரைச்சி விட்டு இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். அந்த குழம்பு அந்த தண்ணியில் அந்த மிளகாத்தூள் நல்லா அப்படியே ஊறும். அதுக்குள்ளே ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சிடலாம். கடாயில் எண்ணெயை ஆட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காய்ச்ச உடனே வெந்தயம் 1/4 ஸ்பூனு, இப்போ கடுகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இன்னொரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்றேன். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் உரிச்சு வச்சு அந்த 10 பல் பூண்டு இதில் சேர்த்துடுறேன். நல்லா அந்த பூண்டு நல்லா ப்ரௌன் ஆகணும். நல்ல ஸ்மெல்லு செமையாக இருக்கும். கருவேப்பிலையும் அந்த பூண்டு வெந்தயத்தோட வாசனையும் அதை கமன்னு இருக்கும். நல்ல செம டேஸ்டியாக இருக்கும். இந்த மழை டைமுக்கெலாம் இந்த நெத்திலி குழம்பு உண்மையில அன்றைக்கி களி பண்ணப்போ இந்த நெத்திலி மீன் அப்போ கிடைக்கல, இல்லைன்னா அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருந்திருக்கும். சிக்கன் குழம்போட இந்த நெத்திலி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்திருக்கும் அந்த களி செய்யும் போது. இப்போது ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஆனியன் ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துடணும். நான் இதில் என்ன ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா, நான் மீன் வறுக்கிறதுக்கு முன்னாடி மசாலா போட்ட வீடியோ டெலீட் ஆயிடுச்சு. திருப்பி அதை எப்படி எடுக்க முடியாதுல்ல, அதனால் நான் அந்த மசாலா காட்டல. வெறும் வீட்டில் போடுற மிளகாத்தூள் தான் அதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் நான் கல் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நம்ம குழம்புக்கு தேவையான அளவு. இல்லை பத்தலைன்னா நீங்கள் கடைசியாக கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடணும். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரணும். இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இதே மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த தக்காளியை கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி இதில் சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா அந்த தக்காளி தோல் உறிஞ்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நல்லா பீஸாக இந்த தக்காளி நல்லா அந்த தோல் தனியாக வர அளவுக்கு அந்த ஆயிலே நல்லா வதக்கிடணும். நம்ம பப்பூஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்ஸ், லைக் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நம்ம குக்கிங் வீடியோக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய லைக் பண்ணுங்கள். சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. நான் மீன் மசாலா போட்டது உங்களுக்கு தெரியலன்னா இன்னொரு வாட்டி நான் அதை பண்ணும்போது உங்களுக்கு போடுறேன். இப்போ இதில் மிளகாத்தூள் ஆட் பண்ணிடுறேன். நான் 2 ஸ்பூன், ஃபஸ்ட்டு அதில் 4 ஸ்பூன் சேர்த்துருந்தேன். இப்போது 2 ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா அந்த ஆயில்லையே அந்த வெங்காயம் தக்காளி இதிலெல்லாம் அந்த மிளகாத்தூள் நல்லா கலரு அந்த செம்ம ஸ்மெல்லு வீடே தூக்கும். அந்த மீன் குழம்பு நெத்திலி மீன் குழம்புலாம் வச்சோன்னா. நான் ஃபஸ்ட்டு அந்த பெரிய மீன் போட்டு தான் குழம்பு வச்சிடலான்னு பார்த்தேன். நெத்திலி 65 மாதிரி வறுத்துடலான்ட்டு. சரி, இது மாதிரி பண்ணிடலாம், இன்னொரு டைம் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா இப்பயே அந்த திக்னஸ் இருக்குது. இன்னும் இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா கொதி வரட்டும். இந்த பாருங்கள் இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டைமுக்கு நம்ம அந்த மீன் இதில் ஆட் பண்ண போகிறோம். மாங்காய் இருந்தால் மாங்காய் சேர்த்துக்கலாம். பெரிய மீனாக இருந்தாலும் இதுக்கு தேவை கிடையாது. இது நெத்திலி மீனுக்கு அப்படியே போட்டிருக்கேன். நிறைய பூண்டு போட்டிங்கனாலே போதும், இதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். பாருங்கள் திக்னஸ் வந்துடுச்சு. இந்த டைமுக்கு நம்ம அந்த மீனை ஆட் பண்ணிடலாம். உங்களுக்கு இன்னும் திக்னஸ் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் கூட வைக்கலாம். இதுவே போதும்னு நினைக்கிறேன். இன்னும் இந்த மீன் வெந்ததுன்னா கரெக்டாயிரும். நம்ம மீனை போட்டு ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த குழம்பு தேன் மாதிரி இருக்கும். ஏற்கனவே இது போட்டு ஒரு 10 நிமிஷம் போதும், இல்லைன்னா உடஞ்சிரும். குட்டி மீன் முள் தனியாக மீன் தனியாகிடும். இந்த பாருங்கள் நான் போட்டாச்சு, நல்லா வெந்துருச்சு. ஒரே 10 நிமிஷம் தான். இப்போ எடுத்துடுறேன். இந்த பாருங்கள் வறுத்த மீனோட வீடியோவை நான் அதை இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். அப்படியே பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இப்போ வறுத்த மீன் இதில் நான் மசாலா போட்டதை நான் இதில் போடலை. வேறு ஒன்றுமே இல்லைங்க, வெறும் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள்,
பெப்பர் கொஞ்சம், சால்ட்டு கொஞ்சம் தாங்க சேர்த்து பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்றேன். அது வீடியோவை கொஞ்சம் கைப்பட்டு டெலீட் ஆயிடுச்சு. திருப்பி மசாலாவை எப்படி ஃபர்ஸ்ட்லேருந்து போட முடியும், அதனால போட முடியாதனால நான் அதை ஆட் பண்ணல. வேறு ஒன்றுமே இல்லை, 10 நிமிஷம் கூட அது இல்லைங்க. அந்த மசாலா போட்டு உடனே இந்த குழம்பு வைக்கிற நேரம் தான் இந்த மீன் ஊறிச்சு. அவ்வளோதான், இதை அப்படியே பேனில் போட்டு நான் வறுத்துடுறேன். அதனால தான் மீனுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணலை. சரி, அதை இன்னொரு டைம் நம்ம போட்டுக்கலான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நம்ம வறுத்த மீனை உங்களுக்கு காட்டிடலாம் அப்படின்ட்டு. நல்லா டக்கு டக்கு டக்குன்னு பொரிஞ்சிடுச்சு. நம்மளோட சூப்பரான அருமையான மீன் வறுவல் ரெடி. நெத்திலி மீன் குழம்பும் இந்த மீன் வறுவலும் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஷைலோஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.